வெல்கம் டு 8 சக்ரா ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான 2 BHK ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்கோம், நம்ம ஒத்தக்கால் மற்றும் பார்வதிபுரங்கிற ஏரியாவுக்கு ஆப்போசிட்லேயே லொக்கேட் இருக்க வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகுங்க மக்களே. நம்ம சேனல் நிறைய வீட்டோட வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். சைட்டுக்கும் என்கொயரி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக கூப்பிடலாம் மக்களே. இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் லேண்டில் அமைஞ்சிருக்க நார்த் ஃபேஸிங் வாசல் வச்ச ஒரு வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். கம்ப்ளீட் ஒர்க் முடிகிற கண்டிஷனில் இருக்க வீடு தான், அதாவது ரெடி டு மூவில் இருக்க வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு கார் பார்க்கிங் 10x14ங்கிற சைஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்குறாங்க. வாங்க பார்ப்போம். நல்ல பெரிய டோராக கொடுத்துருக்காங்க. தேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. டோர் பார்த்திங்கன்னா மெயின் டோர் நல்ல ஒரு பெரிய கதவு, வென்டிலேஷனுக்கு நல்ல ஒரு ஏரியாவாக இருக்கிற ஒரு இடத்துல தான் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும், கதவு நல்லா கொடுத்துருக்காங்க சூப்பராக. உள்ளே என்ட்ரான ஒரு பெரிய ஹால் 16x16ங்கிற சைஸில் அதிலே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. பதினாறுக்கு 16 ஹால்லேயே உள்ள ஸ்டெப்ஸ் வரும் உங்களுக்கு. மேலே ஃபால் சீலிங் ஒர்க்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா முடிஞ்சுதுங்க. லைட்டிங் ஒர்க்ஸ் மட்டும்தான் என்ன பெண்டிங் இருக்குது. அதை லைட் ஃபிட் பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸும் ப்ளம்பிங் ஒர்க்ஸும் அது மட்டும்தான் பெண்டிங்ஸ் இருக்குது கொஞ்சம். மற்ற ஆல்மோஸ்ட் எல்லாம் 80% ஒர்க்கு கிளியராக முடிஞ்சது வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே எஸ்எஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டைனிங் அண்டு கிச்சனோடு சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கிச்சனாக கொடுத்து ஒரு டைனிங் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே ஒரு டைனிங், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு டோர் கொடுக்கணுங்கிறக்காக ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு டோர் கொடுத்து ஒரு டைனிங் கொடுத்து ஒரு ஓப்பன் கிச்சன் கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் டைனிங் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. வெளியில் ஹாலில் கூட இது பண்ணிக்கலாம். கிச்சனும் நல்ல ஒரு பெரிய ஸ்பேசஸான கிச்சனாக தான் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒன்று கொடுத்துட்றாங்க. அந்த பெட்ரூமே நம்ம இப்போ பார்க்கலாங்க. ஹால் நல்ல பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் ஸ்டெப்ஸு கீழே கொடுத்துருக்காங்க. சோஃபா செட் பண்ணுற கார்னர் சோஃபாவும் நீங்கள் போட்டுக்க முடியும். இப்போ நம்ம இந்த வீடு பார்த்திங்கன்னா வாஸ்துல முறைப்படி தான் கட்டியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஸ்பேஸ் கொடுத்து நீட்டாக. இது ஒரு 10x16 பெட்ரூமுங்க. சரி, இது ஒரு 10x11 பெட்ரூம். அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும். 2 பெட்ரூமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும். அது ஒரு ஃபேமிலியாக இருக்கவங்க, ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பசங்க மேலே இருக்காங்க, அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான வீடாக இருக்குங்க. ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணி முடிச்சிருக்காங்க. இன்னும் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே 99% கம்ப்ளீட். இந்த வீடு வில்லிங் இருக்கவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். லோன் அரேஞ்ச் கண்டிப்பாக பண்ணித்தரோம். இதோட சென்ட் பார்த்திங்கன்னா 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1300 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஒரு இண்டிவிஜுவல் போர் வந்துடும் மக்களே இந்த வீட்டுக்கு. இபி கனெக்ஷன் எடுத்துட்டாங்க. எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுது. ஸ்டெப்ஸுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிரானைட் போட்டிருக்காங்க. ஸ்டெப்ஸ் மேலே ஏற இடத்துல சைடில் பார்த்திங்கன்னா மாடலிங் டைல் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் டைப் டிசைன் கொடுத்துருக்காங்க, ரவுண்ட் ஷேப் போடாமல். ஃபால் சீலிங் ஒர்க் முடிஞ்சது. ஒயரிங்காக வெயிட்டிங், ஸ்பாட் லைட்டுக்காக ஒயரிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் ஏறும்போதே லெஃப்ட் சைடில் ஒரு விண்டோ கொடுத்துட்றாங்க. ஒரு சன்லைட் நல்லா உள்ளே வரணுங்கிறக்காக. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த லைட்டும் போல் வீடு நல்ல வெளிச்சமாக இருக்கிற ஒரு இதாக இருக்குது. இங்கேயே சின்ன ஷோகேஸ் டைப்பில் கொடுத்து 2 ஸ்பாட் லைட் கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. இது இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்னொரு பெட்ரூம் பார்க்க போகிறோங்க. இதில் என்னென்னா, மேலே இருக்க பெட்ரூமுக்கு நிறைய பேர் எதிர்பார்க்குற இந்த பால்கனி வச்சு நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. செல்ஃப் ரேக் எல்லாமே கொடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பெட்ரூம் டேரெக்டாக நீங்கள் பால்கனியை ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. மேலே சன்லைட் வரக்கு ஒரு டிசைன் கொடுத்து ரவுண்ட் கார்னர் போட்டு மேலே பண்ணியிருக்காங்க எலிவேஷனுக்காக.
சுற்றியும் வீடுகள்லாம் நிறைய இருக்குங்க. ஒரு சைடு மட்டும்தான் தோட்டம், மற்ற எல்லா சைடும் வீடுக்கு தாங்க. சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம அங்கேருந்து வெளியில் வந்தோம்னா பால்கனி வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து. அவுட் சைடில் எல்லாமே நீட்டாக கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. துவைக்கிற கல்லேருந்து துணிக்காய போடுறக்கு எல்லா சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்க ஒரு வீடு தான் பார்த்துட்ருக்கோம். இதோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 54 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். 2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசல் வச்சு கட்டின வீடு. கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. வில்லிங் இருக்கவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். சைட் விசிட் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். ஃபுல்லாமே வீடுங்க தான், அந்த ஏரியாவில் தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.